ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சிவாஸ் வியூஸ். நம்ம தொடர்ச்சியாக லேண்ட் வீடியோ இதில் ஃப்ளாட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி சென்னையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி லேண்ட்லாம் கூட்டிகிட்டே போகுது. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியோட வந்திருக்கோம். வாங்க சார்ட்ட பேசி இந்த ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ சென்ட்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத கேட்போம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார், நம்ம ஃப்ளாட்டை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது எக்ஸாக்டாக ஒரு சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப் உரகடம் இது. ஸோ இந்த உரகடத்தில் ஒரு 56 ஏக்கரில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறது தான் நம்ம அக்காடு ஹவுசிங்கோட ஏரோ சிட்டி. ஸோ இங்கே மொத்தமாக ஒரு 900 பிளாட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இப்போதைக்கு ஒரு 4 ஃபேஸ் நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் இப்போதைக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4th ஃபேஸ். இது இந்த 4th ஃபேஸில் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 60 to 70% பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னொரு 30 to 40% பிளாட் அவைலபிள் இருக்கு. ஸோ இதை தான் இப்போதைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம். சார், நம்ம இடம் கரெக்டாக எங்கே சார் இருக்கு? ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையோட 3rd டைட்டில் பார்க். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு திருவான்மியூர் டைட்டில் பார்க் சொல்லுவோம் இல்லையா, செகண்ட் பட்டாபிராம். இங்கே 3rd டைட்டில் பார்க் உரகடம் பண்ணுறாங்க. 3rd டைட்டில் பார்க்லேருந்து ஒரு 1 to 1.5 கிலோமீட்டருக்குள்ள தான் நம்மளோட சைட் இருக்கு. வரும்போதே பார்த்தேன் சார், ராயல் என்ஃபீல்டு, இந்த வல்லம், ஆமாம், ஜங்ஷன்லேருந்து வர்றது எல்லாமே இண்டஸ்ட்ரியாக தான் சார் இருக்கு. நான் வரும்போதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தேன், இண்டஸ்ட்ரி தான். இண்டஸ்ட்ரி தவிர வேற எதுவும் இல்லை. ரெண்டாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ½ hourல என்டர்டைன்மெண்ட். ஆமாம், இது எல்லாமே என்னன்னா, இப்போ சில இடங்கள்ல இப்போ நம்ம இப்போ சென்னையில் சில இடங்கள்ல இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒன்லி சிக்வார்ட்ஸ் இருக்கும். ஆமாம். ஸோ அங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஒரு மேனுஃபேக்சரிங். இங்கே இந்த உரகடம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சேர்ந்துருக்கும். உங்களுக்கு ஐடி செக்டராக இருக்கட்டும், உங்களுக்கு ஆட்டோமொபைல் செக்டராக இருக்கட்டும், ப்ளஸ் எலக்ட்ரானிக் செக்டராக இருக்கும். இது எல்லாமே ஒரு சேர இருக்கிறது தான் உரகடத்தோட மிகப்பெரிய சிறப்பு. ஃப்ளைட்டே மேனுஃபேக்சரிங். ஆமாம், இங்கே ஏரோஸ்பேஸ் பார்க்குன்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட் மேனுஃபேக்சரிங்கான உங்களுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து வெளியில் போனால் அதுதான் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாக்டாக மிடில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் சொர்க்கம். ஆமாம், இங்கே இந்த ஏரியாவோட ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, ஒரு மிடில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஒரு ஏரியா மட்டும் பயங்கரமாக டெவலப் ஆகும் இல்லையா. இங்கே பொறுத்தளவு என்னன்னா, ஒரு 4 ஜங்ஷன் இருக்கு. எப்படின்னா, டுவர்ட்ஸ் நம்ம தாம்பரத்துலேருந்து வரோம், அந்த ரோடு இருக்கு இல்லையா, கிளாம்பாக்கம் தாம்பரத்துலேருந்து வர்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ½ hour நம்ம ரீச் பண்ணிட முடியும். சிங்கப்பூர் மலை கோயிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் பண்ண முடியும். 11 கிலோமீட்டர் 10 நிமிஷம் ரீச் பண்ண முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் ஒரு 9 கிலோமீட்டர், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இந்த பக்கம் ரீச் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரு ஜங்ஷனாக இருக்கக்கூடியதான் இந்த உரகடம். ஸோ இதனால இந்த ஏரியா ஒரு பயங்கர இப்போ கரண்ட் ஒரு பயங்கர டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு சார்? ஸோ இது மொத்தமாக ஒரு 56 ஏக்கர்ல மொத்தமாக ஃபுல்லி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். ஸோ 56 ஏக்கர்ல 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு. 24 hours செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ மினிமமா இங்க பாத்தீங்கன்னா ரோடு சைஸ் 40 அடி 30 அடி 23 அடி ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம். அவனி ட்ரீஸ் இருக்கும். ஸோ எல்லா பிளாட்லையும் இப்போ நம்ம அது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ பூலாம் அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா பிளாட்லையுமே இந்த மாதிரி அவனி ட்ரீஸ் வச்சு ரொம்ப கிரீனரியாக நம்ம சைட்டை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம ஹவுஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க? ஸோ இங்கே ஒரு இண்டிபெண்டா இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 35 லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்க வாங்குறீங்கன்னா அதுல ஒரு பாதி வேலையில இங்க தனி வீடு நீங்க வாங்கிக்க முடியும். நம்ம ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சார் கொடுத்துருக்கோம்? சிங்க பர் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பிளாட் சைஸ் ஸ்டார்டிங் மினிமம் 600ல இருந்து பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட் 2100 ரூபாயில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் இப்போ காம்படிட்டிவ் ப்ரைஸ் 3000லேருந்து 3500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் நான் கொடுக்குற ப்ரைஸ் எல்லாருமே வாங்கணும் அப்படிங்கிறதுனால 2100 ரூபா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இவ்வளோ இடம் இருக்கு, இவ்வளோ அம்யூனிட்டிஸும் கொடுத்துட்டீங்க, ஆஃபர் ஏதாவது சொல்லிருங்க எனக்கு. ஸோ கண்டிப்பா ஆஃபர் இருக்கு. என்னன்னா, இங்க ஒரு அரை கிரவுண்ட்ல நீங்க பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிஎஸ் iQube எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். உண்மையிலே தானே சார்? கண்டிப்பா உண்மையா பண்ணி தரோம். சரி சார், தேங்க்யூ சார். சைட் நம்ம எப்படி சார் விசிட் பண்ணி பார்க்கலாம்? எதுவும் கேப் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? ஸோ நமக்கு ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் டோர் ஸ்டெப்லேயே நம்ம பிக்கப் பண்ணி சைட் விசிட் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். இந்த சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி ஃப்ளாட்டு சென்னைக்குள்ள இவ்வளோ இண்டஸ்ட்ரி அப்போ கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மாதிரி பிஸ்னஸ் என்கொயரிக்கு கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.